எந்த மறதியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எரிச்சலை விட்டாங்க? இதையெல்லாம் மறந்துடுறார் மனுஷன். அந்த கொடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? கல்யாணம் ஆன புதுசுல நாங்க செப்பரேட்டா வீடு எடுத்துட்டோம். அன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போறோம். ஆஹா. 2 பேருமே ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டோம். மேரேஜ் ரிச்சுவல் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். ஆஹா, சூனா போனா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இவர் வரவே இல்லை. எனக்கு ஒரு 2:30க்கு முழிப்பு வந்து பார்த்தா இவர் பக்கத்துல இல்ல, வீட்டுக்கும் வரல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சரி நான் இமீடியட்டா கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ணாலும் கால் இவர் பிக் பண்ணவே இல்லை. எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. இவருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் டிஎன்டில போட்டு தூங்கிடுவார். இவர் மறதியில என்ன இங்க கல்யாணம் முடிச்சிருக்கோம், இங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம், இங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. ஃப்ரெண்ட் வீட்ல போய் தூங்கி அடே பேயில போமா. இலே அவர் எங்க இருந்தாரோ நான் ஃபோன் பண்ணாலுமே அவருக்கு ரீச்சும் ஆக மாட்டேங்குது. அவரோட ஃப்ரெண்ட் நம்பருமே எனக்கு இல்ல. நீங்களா யாருடா? How do I tell you? நானும் என்னென்னமோ பண்றேன், வீட்டுக்கு கால் பண்ணலாம்னு எல்லாம் ட்ரை பண்றேன். ஏன்னா வீட்டுக்கு சொன்னாலுமே எல்லாரும் பயந்துருவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. கல்யாணம் ஆனது மறந்து முதல் குற்றம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள தனியா குடுத்தனம் போயிட்டீங்கன்னு மறந்துருக்கீங்க, 2வது குற்றம். ஃப்ரெண்டு வீட்டில் முன்னால ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருந்தீங்களே, நீங்க அன்னைக்கு நைட்டு போன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கலையா? அவங்க நினைச்சிட்டாங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு. இது முத நாளே ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு ரெகுலரா அங்க போற ஒரு ஹேபிட் இருக்கு. புரிஞ்சதா? ஸோ அன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். ஓ அப்படியா விஷயம்? வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறத எப்படி மறந்தீங்க? அதானே இப்ப கேள்வியே. அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். லேட் நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறதுனால எனக்கு வேற தாட் இல்லை, வீட்டுக்கு போய் தூங்கினா போதும். பேச்சுலர் ரூம் நான் ரெகுலரா போற ரூம். ஸோ அதே ஹேபிட்ல நான் அங்க போய் படுத்துட்டேன். குச்சமே இல்ல. 5 o'clock 6 o'clock வந்து என் ஃப்ரெண்டு எழுப்புறான். ஏன்னா அவன் வந்து ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் எப்பாக்ஸ். கேட்குறான் என்னடா பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்பதான் எனக்கு ரியலைஸே ஆகுது இந்த மாதிரி நான் இங்க வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு. நான் ஃபோன் எடுத்து பார்க்கறேன், நிறைய மிஸ்ட் கால்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் என்னாச்சு, நான் மறந்து இங்க வந்துட்டேன். தம்பி, நான் பல மறதி கதை கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி மறந்தீங்க இதை? நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. டெய்லி ஒரு ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது சரி விடு. மேடம் இது ஆக்ஷன். மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். உங்களுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு? நான் மறந்துட்டேன்னு இவர் சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். இல்ல சார், எனக்கு என்னன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குமே கான்டாக்டும் பண்ண முடியல. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அதனாலே நான் தூங்குறதே இல்ல. என்னடி இது? நான் 9 o'clock ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவேன். 1 o'clock வரைக்கும் நான் முழிச்சுதான் இருப்பேன். ஓ, அங்க போய் படுத்துருவாப்ல. நக்கல்யா அவனுக்கு. 10 minutes லேட்டெல்லாம் இமிடியேட்டா நான் கால் பண்ணுவேன், எங்க இருக்கீங்க இன்னும் ஏற்பட்ட அந்த இதனால. அதனால இப்ப தூக்கமே வரதில்ல. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. அவரும் சொல்றாரு நீ லாக் பண்ணிட்டு தூங்கு, நான் ஸ்பேர்ல உள்ள வரேன். இல்லையே, நான் எந்திரிச்சுதான் இருக்கேன். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். மேக் ஷூர் நீ வீட்டுக்குள்ள வந்துட்டியான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். ஐயோ ஐயோ. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். வேற இதை கூட மறந்து விடுகிறார். அவங்க ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் வந்து இருந்தது சார். ஆஹா. மேரேஜ் ஃபங்க்ஷனு. ஈவினிங் ரிசப்ஷன் போகிறோம், நல்லா இருக்கும், சாப்பிட்லாம். நாங்கள் என்ன கணக்கு? நான் சொல்கிறேன் என்னப்பா இந்த ஸ்ட்ரீட்டு தானா உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு லைட்டு கூட ஏறிலையே அப்படின்னா. இவர் இல்லை நீ என்னை நம்பி வா, அந்த கிட்ட இருக்கு, உனக்கு ஏதோ சம் ஐசைட் ப்ராப்ளம் போல அப்படின்னாரு. உன்னை நம்பலாமாடா? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. வாட்ச்மேன் கேட்டு இந்த நேம்லாம் வந்து சொன்னா, இது நேத்தே முடிஞ்சிச்சேப்பா இந்த மேரேஜ், நீங்கள் இன்னைக்கு போய் வந்திருக்கீங்களேப்பான்னொன்னே எனக்கு ஒரு மாதிரி. இதுக்கு போயிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம கிளம்பணுமே மாங்குன்னு. அது பிரச்சனை நமக்கு வேற இல்ல. அந்த ஸ்ட்ரீட்லயே செம்மையா சிரிச்சேன் சார் நான்.
ஒரு நாள் வந்து நல்ல மழை, கொட்டுற மழை, கேப் எதுவுமே கிடைக்கல. உங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்றேன், பவர் கட். நான் பஸ் ஸ்டாப்புக்காவது வந்து வெயிட் பண்றேன், எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாமான்னா அங்க பஸ் எதுவுமே வர முடியல. கால் பண்ணி சொல்றேன், நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் நீங்க வரும்போது என்ன பிக்கப் பண்ணுங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இந்த பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துருக்கேன். எனக்கே தெரியல இவங்க ஹெல்மெட் போட்டு போனது, என்னையும் கிராஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு இல்ல. உங்களை காப்பாத்தலாம் நினைச்சாலும் இவ்வளவு டீடைல் சொல்லி சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்காம எப்படி ஒரு மனுஷனால போக முடியும்? அதுதானே ஏன்னா இது அக்கறையோட தொடர்புடையதுல. மறந்துட்டேன் தான், பட் அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் ஒரு இடத்துல இருந்து அதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். நம்ம வழக்கமா போற மாதிரி நான் கடந்து போயிட்டேன் அப்படிங்கிறீங்க. அதுதான் அவங்க இஷ்யூவாவே சொல்றாங்க. ஏன்னா தீவிரத்தன்மையோடு இருக்கு. இப்ப உங்க அம்மா சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல இது வந்து அம்மா எப்படி கோர்த்து விடுது பாரு. அம்மா ஒய்ஃப்னு நான் பிரிச்சு பார்க்க விரும்பல, பட் என்னோட அந்த ரொட்டீன் ஒர்க் தான் மிஸ் ஆயிடுச்சுன்றேன். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சரி, உங்க அம்மா பஞ்சாயத்து வர வேணா விடுங்க. இப்ப 18 வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கதா வச்சுக்கோ. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்ப பொண்ணு, அப்பா யூனிவர்சிட்டியில எக்ஸாம் முடிச்சுட்டப்பா, மழை பயங்கரமா பெய்யுது, கரண்ட் வேற இல்ல, ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. எனக்கு வர்றதுக்கு பஸ்ஸும் கிடையாது, நான் இங்க நிக்கிறேன்னு சொல்லியிருந்தா மறந்துருப்பீங்களா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன், மறந்துருக்க மாட்டேன். அப்ப மட்டும் இப்படி ரொட்டீன்ல இல்ல அதுதான் மிஸ்டேக் தான். அக்செப்ட். This is an unwanted statement irrelevant to the current situation. மிஸ்டேக் இல்ல இது. பிரையாரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ், அதுதான் அவங்க சொல்றாங்க. இது உங்க பொண்ணா இருந்திருந்தா நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. நீங்க கரெக்டா என்ன சொல்ல போனா, அந்த பொண்ணு நான் வந்து இங்க நிக்கிறேன்னு சொன்ன உடனே வேலையை விட்டுட்டு போயிருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா. இப்ப அவங்க கேக்குறது, எனக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸை நீ கொடுக்கல, அப்படிதானமா? இப்ப ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வரேன் நான். அந்த நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க, அக்செப்ட் பண்ணிக்காம போங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும்